ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹென்னா டெக்கரேஷன் எப்படிங்கிறத தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைனில் தின் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டிங் லைன், கீழே எட்ஜஸில் முடிக்கிறப்ப ஒன்று எட்ஜஸில் மேலே முடிக்கிற மாதிரி முடிங்க. அப்போ தான் நீட்டாக வரும். இப்போ நான் எப்படி போடுறேங்கிறது நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதே மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. அப்போ தான் ட்ரா பார்க்குறக்கே நீட்டாக வரும். ஃபுல்லாக இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் சென்ட்ரல் லைனுக்கு மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டா அதுக்கு மேலேயே அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். மேலே ஒரு போல்டிங் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அதே மாதிரி ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணது இந்த டெக்கரேஷனோட பேசிக்கு அதே மாதிரி நம்ம மறுபடியும் ட்ரா பண்ணணும். உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப மைன்யூட்டாக லைன் ஒட்டாமல் இதே மாதிரி நான் ட்ரா பண்ண மாதிரி ரொம்ப பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் இருக்கனால நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம். நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக கொடுங்க. ட்ரா நீட்டாக வரும். நம்ம டாட்ஸ் பார்த்துருப்போங்கல்ல, அதை இதில் டாட்ஸில் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக மேலே 4 டாட்ஸ் வச்சா கீழே 3 டாட்ஸு, கீழே அதை விட 2 டாட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம இது கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேலே எல்லாத்துக்கும் ஒரு போர்ட் லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணால் தான் ட்ரா நீட்டாக இருக்கும். தேர்ட் ஒன் அதே மாதிரி ரெஃபரன்ஸ் லைன்ஸ் நம்ம பேசிக் லைன் ஃபுல்லாமே ட்ரா பண்ணிவிட்டு லைன் ஒட்டாமல் ரொம்ப பக்கத்தில் ஒட்டாமல் எவ்வளோ பக்கத்தில் போட முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் போடுங்க. அந்த லைன் ஒட்டோன்னா அதை டச் பண்ண வேணாம். நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டே போடுங்க. அப்போ தான் ட்ரா நீட்டாக வரும். மேலே ஒரு போல்ட் லைன் கொடுத்துடணும். இப்போ இதில் நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோன்னா நம்ம 3 ஒயின்ஸ் பார்த்துருப்போங்கல்ல, அது ட்ரா பண்ண போகிறோம். ஒரு ஸ்டாண்டிங் லைன், டாட்ஸ், அந்த லைன் இழுத்து விடணும். அதே மாதிரி நம்ம 3 ஒயின் இதில் டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த டெக்கரேஷன்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்பீங்க. அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தின் லைன் ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு மெஹந்தி கற்றுக்கணுன்னு ஆசை இருக்கா, ஆனால் உங்களால் ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியலையா? அப்போ என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். மெஹந்தி ரொம்ப ஈஸியானது. நானும் சொல்லித்தரேன். நம்ம ஒரு ஸ்பைரல் பார்த்துருப்போங்கல்ல ஃபில்லர்ஸில், அந்த ஸ்பைரலை இதில் டெக்கரேட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் ஒரு போல்டிங் கொடுத்துருங்க. சாரி, இந்த வீடியோ கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் இப்போ போல் ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஃப்ளவர் உள்ளே வரையணும். ஒரு டாட் வச்சு 4 ஃப்ளவர் யூ மாதிரி போட்டுங்க. ஒரு டாட்டு, இது 5 ஃப்ளவர் வரைஞ்சி காட்டியிருப்பேன். 4 ஃப்ளவருங்கிறப்ப உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். நீங்கள் 4 ட்ரா பண்ணுங்கள். அதான் நீட்டாக இருக்கும். ஒரு டாட்டு, மேலே ஒரு யூ, சைடில் ஒரு யூ, கீழே ஒரு யூ, அந்த சைடில் ஒரு யூ. ட்ரா பார்க்குறக்கு நீட்டாக வந்துடும். ஃப்ளவர் வச்சு இது டெக்கரேட் பண்ணலாம். கீழே டாட் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். அது மேலே போல்டிங் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு ரெஃபரன்ஸ் லைன் பேசிக் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க.
இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டைம் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் உங்கள் டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுவேன். நான் அதை கரெக்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் டிசைன் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஈஸியாக நான் எப்படி போடுறதுங்கிறத நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இது மறுபடியும் எதுக்கான லைன் இழுத்து விட்டுறோன்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்க்குறக்கு ரொம்ப ஹைட் ஜாஸ்தியாக கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம லைன் இழுத்து விடுறோம். சீக்காவை ஃபுல்லாக கொடுத்து கீழே பெண்ட் பண்ணி போல்ட் பண்ணிடுங்க. Thanks for watching.